அறியாமல் செய்த குற்றம் என்றால் இந்த சிவனாறு மன்னிப்பேன் அம்மா. ஆனா நீ என்னுள் பாதி நீ. ஆமா அம்மா. என்னை அறிந்தே நீ இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய். ஆமா, என்ன தெரிந்தே நீ தவறு செய்து விட்டையே பார்வதி. இனி ஆதி பொன்னுவெள்ளி கையில நீ இருக்க ஆகாது. இந்த ஆதி கைலாயம் உனக்கு ஆகாது பார்வதி. அதனால் என்னை பிரிந்து நீ 3 தவங்கள் இருக்க வேண்டும். ஆமா, தவம் இருக்க வேண்டும் பார்வதி. முதலாவது பிறவி என்ன தெரியுமா? என்ன என்ன? ஒன்னால் தர்க்கன் கோட்டையானது அழிய வேண்டும். ஆமா, கோட்டையானது அழிய வேண்டும். தர்க்கனுக்கும் தார்கா வள்ளிக்குமே மகனாகவே பிறந்து. ஆமா, மகனாகவே பிறந்து ஒன்னால் தர்க்கன் கோட்டை அழிய வேண்டும் பார்வதி. சரி ஐயா. இரண்டாவது பிறவி என்ன தெரியுமா? என்ன என்ன ஐயா? அதியரசனுக்கு மகளாகவே நீ பிறக்க வேண்டும் அம்மா. ஆமா. மூன்றாவது பிறவி என்ன தெரியுமா? என்ன என்ன ஐயா? கலியுகத்திலே காளியாகவே நீ அவதாரம் செய்ய வேண்டும். ஆமா, காலியாகவே பிறவி செய்ய வேண்டும். ஏன்னா கலியுகத்திலே கலியனாகவன் பெருத்து விட்டான். சரி. ஏன்னா அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நீ நிலவாட்ட வேண்டும் அம்மா. ஆமாம், தர்மத்தை காக்க வேண்டும் அம்மா. அதனால் நீ கலியுகத்திலே பிறந்து காளியாகவே அவதரித்தும். சரி. மாநிலத்திலே நீ பிறந்து ஆமா மாரியாகவே அவதரித்து மண்டலத்தை காக்க வேண்டும் அம்மா. ஆமா, இந்த மண்டலத்தை காக்க வேண்டும் அம்மா. உடனே பார்வதியால் சொல்லுகிறான். சரி. பகவானே ஐயா, உம்மை பிரிந்து ஒரு நாள் ஒரு நாளியை கூட என்னால் இருக்க முடியாது பகவானே. இருந்தது இல்லையே பகவானே. ஏ பார்வதி அம்மா, உன்னால் தர்க்கன் கோட்டை அழிகின்ற வேளையிலே. ஆமா, அழியக்கூடிய வேளையிலே நானே உனக்கு மாலை மனம் முடித்து ஆதி பொன்னுவெள்ளி கைலாயத்திற்கு அழைத்து கொண்டு வருவேன். ஆமா, உன்னை திருமணம் செய்து அழைத்துக் கொண்டு வருவேன். உன்னால் கலியுகத்திலே நீ காளியாகவே நீ வந்து பிறந்தால். ஆமா, காளியாகவே நீ பிறந்தால் பைரவனாகவே அவதாரம் எடுத்து உனக்கு துணையாகவே வருவன் என்றார். உனக்கு வலது பக்கம் வைரவனாக நான் வருவேன் அம்மா என்று சொல்லி. ஆமா.